வணக்கம். நேற்று எல்லாரும் புத்தாண்டை ரொம்ப சிறப்பாக வரவேற்றிருப்பீங்க. இந்த புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஜனவரிக்கும் டிசம்பருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 11 மாத இடைவேளை இருக்கும். ஆனால் அது எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனவுக்கும் ரியாலிட்டிக்குமான இடைவேளை. ஏன்னா ஒவ்வொரு ஜனவரியிலையும் தான் நம்ம என்ன செய்வோம்னா நிறைய விஷயங்கள் ரெசல்யூஷன் எடுப்போம். நம்மளோட கனவுகள் எல்லாமே அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். பட் ரியாலிட்டி எப்போ தெரியும்? அந்த வருடம் முடிவு டிசம்பரில் தான் தெரியும். நம்ம என்னென்ன நினச்சோம், அதில் என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த மாதம் பார்த்திங்கன்னா டிசம்பர் தான். ஸோ நம்ம கனவுக்கும் ரியாலிட்டிக்குமான அந்த இடைவேளை தான் ஜனவரியும் டிசம்பரும். இப்போ நம்ம 2025 இருக்கும்போது ப்ரொடக்டிவ் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யாமல் விடுற வேலைகளை தள்ளி போடுதல், அதுதான் அதுக்கு அர்த்தம். சரி, ஏன் நம்ம ஜனவரியில் ஒரு விஷயம் நினைக்கிறோம், ஆனால் ஏன் டிசம்பரில் அது முடிக்கலை, நம்ம ஏன் தள்ளி போட்டுகிட்டே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்ம தானே ரீசனு. ஏதாவது ஒரு வகையில் அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணுறது, நம்மளே அதுக்கு காரணமும் சொல்லுவோம். அதை பண்ண முடியல, இதை செய்ய முடியல அப்படின்னு. ஸோ இதுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெசல்யூஷனுக்குமே நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ஏன்னா இப்போ கண்டிப்பாக அந்த நியூ இயர் நேற்று வந்தப்பயே அதுக்கு முன்னாடியே நிறையா பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்தந்த ரெசல்யூஷன்ஸ்லாம் நான் எடுக்க போகிறேன், அல்லது நீ என்ன பண்ண போகிறேன், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும். இது ஒரு ட்ரெண்டிங். நியூ இயர் வந்தால் என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு கேட்குறது. பட் அந்த ரெசல்யூஷனை டில் நான் சொன்ன அந்த ரியாலிட்டி டிசம்பர் மந்த் வரையும் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுதான்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான். அது பண்ணுறவங்களும் இருக்காங்க, பட்டு அந்த பர்சன்டேஜஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், வாக்கிங் போகணும், இல்லை சம்திங். இப்போ நிறையா ஒரு பொருள் வாங்கணுங்கிற ஒரு கோல் கூட சில பேருக்கு இருக்கும். நிறையா எய்ம்ஸ் கோல் ரெசல்யூஷன்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஆனால் இந்த வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், இப்போ ஒரு கார் வாங்குறதாவே இருக்கட்டுமே, இது எல்லாமே உங்களோட மன ரீதியாக நீங்கள் எடுத்த ரெசல்யூஷனான ஒரு 10 நிமிஷம் செலவழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன் இந்த வேர்டை நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, பொதுவாக இப்போ என்னென்னா ஒரு சோஷியல் மீடியா ஒரு உலகத்தில் நம்ம இருக்கும் போது இதெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அதுவுமே ஒரு விளம்பரம் மாதிரி ஆகிப்போச்சு. இதெல்லாம் ரெசல்யூஷன், அதெல்லாம் ரெசல்யூஷன். ஒருத்தங்களை பார்க்கும் போது அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறோம். இப்போ நான் சொன்ன அந்த வாக்கிங்கே இருக்கட்டுமே, ஒருத்தங்க ரெகுலராக பண்ணும் போது நம்மளை அறியாமே நம்ம அவங்கள பார்க்கும் போது நமக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகும். ஸோ அதை பார்த்த உடனே நம்மளே அதை நம்ம ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம் நம்ம நினைக்கிறோம். பட் இப்போ ஒரு காரே நினச்சிக்கோங்க, ஒரு கார், நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு காரை பார்க்கும்போது நமக்கு தோணும், சரி நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோல் இந்த வருஷம் இதை வாங்கணும் அப்படின்னு. பட் ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது தப்பு கிடையாது. பட் அந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு வருத்தமும் வருது. ஸோ அதனால் எப்பயுமே அந்த கோல் செட் பண்ணுறது முழுக்க நம்ம சுயமாக யோசித்து எடுத்த ஒரு முடிவா அப்படின்னு செக் பண்ணால் மட்டும்தான் அந்த டிசம்பருங்கிற ரியாலிட்டியில் நம்ம கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருப்போம். நம்ம எந்த ஒரு காரணமும் நம்ம சொல்லவே மாட்டோம், இதனால் நான் பண்ண முடியல, எனக்கு அதுக்கு டைம் இல்லை அப்படின்லாம் ரீசன் ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை நம்ம ஒரு கோலாவோ ரெசல்யூஷனாவோ செட் பண்ணும் போது மட்டும்தான் அந்த ஜான்வரி டு டிசம்பர் ட்ராவல் பண்ணும்போது முதல்ல கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை போக போக நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ இது முழுக்க நான் செஞ்சே தீருவேன்னு ஒரு கோல் ரெசல்யூஷன் எடுத்திருக்கும் போது எப்படி அது செய்ய முடியாமல் போகும். ஸோ அதனால் எப்பயுமே கோல் செட் பண்ணும் போது அது நம்மளோட கோலான்னு நம்மள்கிட்டே ஒரு கேள்வி கேளுங்க, கேட்டுட்டு செட் பண்ணுங்கள். நன்றி.